அதை தினம் யோசிப்பவர். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். தேவா நான் எதினால் விசேஷித்தவர். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். தேவா நான் எதினால் விசேஷித்தவர். ராஜா
இரண்டாவதாக நோவாவுடைய காலத்தில் ஜனங்கள் எப்படி இருந்தார்கள்? வேதம் என்ன சொல்லுகிறது? ஆதியாம் புஸ்தகம் 6வது அதிகாரம் 5-6 வசனங்களை நாம் வாசித்து பார்த்தால் கர்த்தருடைய வேதம் விவிதமாய் சொல்லுகிறது. மனுஷருடைய அக்கிரமம் பெருகினதான், அவருடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததாய் காணப்பட்டதாம். அல்லேலூயா. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில் அந்த நாட்கள்ல ரொம்ப பெருகினதாம். அப்போ மனுஷனுடைய வாழ்க்கையில் அந்த நாட்கள்ல அன்பை காண முடியாது, நீதியை காண முடியாது, இரக்கத்தை காண முடியாது, நன்மையை காண முடியாது. என எல்லாமே அக்கிரமம் செய்கிற கொடூரமாய் நடக்கிற ஜனங்களாக அவர்கள் காணப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இருக்கிற காலத்தை கவனித்து பாருங்க. ஸ்தோத்திரம். அன்பு மறைந்து கொண்டு இருக்கிறது, இரக்கம் இல்லாமல் போகிற ஒரு காலமாய் இருக்கிறது, கொடிய காலம். ஸ்தோத்திரம். பெற்ற மகனே தன்னுடைய தகப்பனை கொலை செய்கிற காலமாய் இருக்கிறது. பெற்ற மகளே தன் தாய்க்கு விரோதமாய் எழும்பி தாயை கொலை செய்கிற காலமாய் இருக்கிறது. கட்டின மனைவியே புருஷனை தன் சரீரம் என்று சொல்லி எண்ணாமல் கொலை செய்து கொண்டிருக்கிற காலமாய் இருக்கிறது. புருஷனும் தன்னுடைய மனைவிக்கு துரோகம் பண்ணி இன்னொரு மனைவியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற கொடிய காலமாய் இருக்கிறது. நோவாவுடைய காலத்துல நடந்தது போலவே இன்றைக்கும் அக்கிரமங்கள் பெருகி கொண்டு இருக்கிறது. ஸ்தோத்திரம். இன்றைக்கு அநேக பிள்ளைகள் தாய் தகப்பனுக்கு எதிர்த்து நிற்கிறாங்க. தாய் தகப்பனுடைய ஆலோசனையை அலட்சியம் பண்ணுகிறார்கள், போதகருடைய ஆலோசனையை அலட்சியம் பண்ணுகிறாங்க. தன்னுடைய இளம் வயதுல உலகத்தார் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இளம் மாதிரி கொலை அறியாது என்று சொல்லுவாங்க. இதே போல தன்னுடைய கண்டவன் தான் கணவன் என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். காதுல ரகசியமாய் பேசினவன் தான் கணவன் என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். கண்டவன் கணவன் அல்ல, காதுல ரகசியமாய் மொபைல்ல பேசினவனும் கணவன் அல்ல. கர்த்தரால் கொடுக்கப்படுகிறவனே கணவனாய் இருக்கிறார், கர்த்தரால் கொடுக்கப்படுகிறவரே மனைவியாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பெற்றோருடைய ஆலோசனை அலட்சியம் பண்ணுகிற, எதிர்த்து பேசுகிற, அடிக்கிற, கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க. தன் வயிற்றை கட்டி தன் சாப்பாட்டை ஒதுக்கி தன் பிள்ளை எப்படி ஆயிலும் படித்து நல்லா இருக்க வேண்டும் என்று சொல்லி அதிக பணத்தை பீஸ் கட்டி, ஸ்தோத்திரம், நல்ல டியூஷன்ல வைத்து எப்படியாவது என் பிள்ளை படித்து நல்ல நிலையில வரணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், சமுதாயத்தில் நான் தான் கஷ்டப்பட்டேன், என் பிள்ளை நல்லா இருக்கணும்னு சொல்லி எத்தனை பெற்றோர் அன்றாடம் தூக்கத்தை இழந்து கண்ணீரை குடித்து வயிற்றை கட்டி தன் பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க. ஆனா பிள்ளைகளோ தாய் தகப்பனுடைய அன்பை மறந்து இரக்கம் இல்லாமல் கொடூரமாய் நடந்து கொண்டிருக்கிற கொடிய காலத்துல தான் நீங்களும் நானும் இருக்கிறோம். என் ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார், நோவாவுடைய காலத்துல எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து வருகிற காலத்துல நடக்கும் என்று சொன்னது போல இன்றைக்கும் நடந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. அந்த அக்கிரமங்கள் இன்றைக்கு எங்கும் பெருகிக் கொண்டே இருக்கிறது. ஸ்தோத்திரம். மூன்றாவதாக நோவாவுடைய காலத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? ஏன் அந்த ஜனத்தை தேவனாகிய கர்த்தர் அவர் அழித்தார்? வேதம் என்ன சொல்லுகிறது? வாசிப்போம். 2 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம், 2 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 5வது வேத வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிப்போம். பூர்வ உலகத்தையும் தப்பவிடாமல், பூர்வ உலகத்தையும் தப்பவிடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா, நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா, நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி, பூர்வ உலகத்தையும் தப்பவிடாமல் நீதியை பிரசங்கித்தான் நோவா என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறார். பாருங்க, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டவன் தன்னுடைய வாழ்க்கையில அவன் பயபக்தி உள்ளவனாகி பூர்வ உலகத்தையும் தப்ப விடாம, அப்படியானா ஒரு மனுஷன் கூட எனக்கு தெரியாது, எனக்கு நோவா இதை சொல்லல, இப்படி ஒரு அழிவு வருகிறது எங்களுக்கு தெரியாது, இதை நோவா எங்களுக்கு சொல்லல என்று சொல்லாதபடிக்கு பூர்வ உலகத்தின் எல்லா மனிதர்களையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தானாம். அல்லேலூயா, அல்லேலூயா.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா ஜனங்களுக்கு பிரசங்கிக்கிறான், எல்லா ஜனங்களையும் பார்த்து அழைக்கிறான். மனம் திரும்பு, உன்னுடைய பாவத்தை நிமித்தம், உன்னுடைய அக்கிரமங்கள் நிமித்தம், உன்னுடைய கீழ்ப்படியாமை நிமித்தம் தேவன் ஜனத்தின் மேல் கோபம் கொண்டிருக்கிறார். தேவன் ஜனத்தை அழிக்க போகிறார், இந்த உலகத்தை அழிக்க போகிறார். பெருவெள்ளம் வரப்போகிறது, மழை பெய்ய போகிறது, ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் திறக்க போகிறது, எல்லா ஜனங்களும் அழிய போகிறாங்க. ஆகையினால் அழிவிக்குன்பதாக ஜனமே, நீ மனம் திரும்பு, பாவத்தை விட்டு மனம் திரும்பு, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி, நீதியை செய், நியாயத்தை செய் என்று சொல்லி பிரசங்கிக்கிறான். வேதம் சொல்லுகிறது. இயேசு அந்த வார்த்தை குறித்து அவர் சொல்லும் பொழுது, மத்தேயு சுவிசேஷம் 24:39 வாசித்து பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஜலப்பிரளயம் வந்த அனைவரையும் வாரிக்கொண்டு போகிறது வரைக்கும் இந்த நீதியின் பிரசங்கத்தை அவர்கள் உணராதிருந்தார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை குறித்து அவர்கள் உணராதிருந்தார்கள். நன்றாக கவனிங்க. இன்றைக்கும் நீதியை பிரசங்கிக்கிற ஊழியக்காரர்கள் ஸ்தோத்திரம் குறைந்து கொண்டிருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். சத்தியத்தை சத்தியமாய் அறிவிக்கிறவர்கள் இந்த நாட்களிலே குறைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆசீர்வாதத்தை பிரசங்கிப்பதற்கு அநேக, அற்புதங்களை பிரசங்கிப்பதற்கு அநேக, தீர்க்க தரிசன வரம் பெற்றவர் என்று சொல்லி பின்னால பிராக்கெட்ல போட்டு ஸ்தோத்திர நோட்டீஸ் அடித்து விளம்பரப்படுத்துகிறவர்கள் இன்னைக்கு அநேக ஜனங்களும் தங்களுடைய வாழ்க்கையில அற்புதத்தை நாடிதான் ஓடுகிறார்கள். அற்புதம் நடக்கிறதா? ஸ்தோத்திரம். என் தலையை கொடுத்தா உடனே அவ என்னுடைய வாழ்க்கையில தீர்க்கதரிசனம் சொல்லுவாரா? என் பெயரை கூப்பிட்டு அழைப்பாரா? இதைத்தானே ஜனங்கள் நாடி ஓடுகிறாங்க. நீதியான பிரசங்கத்தை கேட்பதற்கு இன்றைக்கு ஆத்துமாக்கள் குறைவு. அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் சொல்லுகிற நேரத்தில் 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் அதனுடைய 4வது அதிகாரம் 3-4 வேத வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது அந்த சொல் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அப்படியே நடந்து கொண்டிருக்கிறது. வேகமாய் வாசிப்போம். 2 தீமோத்தேயுடைய புஸ்தகம் 4வது அதிகாரம் 3-4 வேகமாய் வாசிப்போம். ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல், ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல், செவித்தின உள்ளவர்களாய், தங்களுடைய செவியை அடைத்துக் கொண்டு செவித்தினம் உள்ளவர்களாய், தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை, தங்களுடைய சுய இச்சைக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்துக் கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி, உண்மையான சத்தியத்திற்கு, உண்மையான நீதிக்கு தங்களுடைய செவியை விலக்கி கொண்டு கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன வார்த்தை இன்றைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு சத்தியத்தை சொன்னால் திரும்ப அழைக்க மாட்டாங்க. ஸ்தோத்திரம். நான் காலையில பண்ணின பிரசங்கத்தை ஸ்தோத்திரம் சில சபையில பண்ணினா என்னை மறுபடியும் கட்டாயம் கூப்பிட மாட்டாங்க. அல்லேலூயா. காலையில உன் சரீரத்தை ஜீவ பலியா நீ ஒப்பு கொடுத்தாதான், இந்த எல்லாம் காத்துல கழுத்துல கிடக்கிறதெல்லாம் கலத்தி தூர போட்டாதான் நீ தேவ சாயில நீ திரும்ப மாறி பரலோகத்துக்கு வர முடியும் பிரசங்கித்தேன். ஸ்தோத்திரம். இன்னைக்கு இதெல்லாம் சொன்னா கேட்க மாட்டாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் அப்படி பண்ணுகிற பிரசங்கத்தையே இன்னைக்கு என்ன செய்கிறார்கள்? ஒதுக்குகிறார்கள். அப்படிப்பட்ட பிரசங்கிமாரை ஜனங்களும் தங்களுடைய வாழ்க்கையில ஒதுக்குகிறார்கள். ஐயோ, இவர் இப்படிலாம் சொல்லுகிறார், இத களத்தை சொல்கிறார், இப்படி செய்ய சொல்கிறார், இப்படி பண்ணணும் சொல்கிறார், பயம் காட்டுகிறார், எச்சரிக்கிறார் என்று சொல்லி நீதியான வார்த்தைகளுக்கு செவியை விலக்கி கொண்டிருக்கிற ஜனங்கள் இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கிறார்கள் தெரியுமா? தேவனுடைய பிள்ளையே, இன்னை சத்தியத்திற்கு நீ செவியை விலக்குறியா? இது கடினமான உபதேசம், இதை யார் கேட்பார் என்று சொல்லி இயேசுவோடு நடந்தவர்களில் அநேகர் பின்வாங்கி போனது போல எனக்கு இந்த பாளையங்கோட்டையில இந்த திருநெல்வேலியில வேலை சர்ச்சில்னு சொல்லி போறியா? நீ நரகத்துக்கு போகிறது தவிர வேற வழியே இல்லை. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இளைய குமாரன் தகப்பனை விட்டு போனவன் அவன் பிச்சை எடுக்கிற நிலையில திரும்ப வந்தான். சாப்பிடுவதற்கு கூட பணம் இல்லை. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எருசலேமை விட்டு போன ஒருவன், ஸ்தோத்திரம், அவன் எரியோவுக்கு போவதற்கு புறப்பட்ட வேளையில தன் வஸ்திரத்தை இழந்து, ஸ்தோத்திரம், கள்ளர் கையில் அகப்பட்டு குற்றுயிராக்கப்பட்டான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தேவன் தந்த சபையில ஆண்டவர் தான் ரட்சிக்கிறார், கர்த்தர் தான் சபையில கொண்டு வந்து சேர்க்கிறார். இது மனுஷனால் உண்டாகிறது அல்ல. ஏதோ மனுஷங்களை சர்ச்சை வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருக்கலாம். ஆகையினால அவங்களை ரட்சிக்கிறதும் சபையில சேர்க்கிறதும் கர்த்தருடைய வேலை. அவருக்கு தெரியும்.
யார எந்த சர்ச்சில் எந்த மேய்ப்பனை கீழே சேர்த்தா இது சரியா இருக்கும்னு சொல்லி தெரிஞ்சுதான் அவர் சபையில கொண்டு வந்து சேர்க்கிறார். அல்லேலூயா. அவர் உன்னை சேர்த்த சபையை விட்டு உபதேசம் கடினம், அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லி போனால் இனி உன்னுடைய வாழ்க்கையில பரலோகம் இல்லை, வருகையில போக முடியாது, நரகத்துக்கு தான் போகணும். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. நோவாவுடைய காலத்துல ஜனங்கள் அப்படிதான் நீதியை பிரசங்கித்தான் நோவா. அவனுடைய பிரசங்கம் அவர்களுக்கு உணர்வை கொண்டு வரவில்லையாம், பைத்தியமாக தோன்றினது. ஸ்தோத்திரம். பெருமளம் வந்தது, 40 நாட்கள் இரவும் பகலும் மழை பெய்தது. ஸ்தோத்திரம். ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் அனைத்தும் திறக்கப்பட்டது. ஸ்தோத்திரம். மூடப்பட்ட மலைகளுக்கு மேலாக 15 முழ உயரத்தில் ஜலம் பிரவாகித்து வந்தது. 150 நாட்கள் பூமியில ஜலம் பிரவாகித்து கொண்டே இருந்ததாம். பூமியிலே வாழ்ந்து நோவாவுடைய பிரசங்கத்திற்கு செவி கொடாமல் போன அத்தனை பேருமே அந்த வெள்ளத்துல செத்து மிதந்தார்கள். ஞாபகம் இருக்கட்டும். ஸ்தோத்திரம். ஆண்டவர் ரட்சித்த சபையில நாம் கர்த்தர் கொண்டது நிலைநாட்டி இருக்கிற சபையில என்ன கடின உபதேசமானாலும் கர்த்தர் என்னோடு பேசுகிறார், என்னை சுத்திகரிப்பதற்காக, என்னை நீதிமானாய் மாற்றுவதற்காக. ஏனென்று சொன்னால் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக வேண்டுமானால் வேதம் சொல்லுகிறது, அங்கே போனவர்களை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது, அது பூரணராக்கப்பட்ட நீதிமான்களின் ராஜ்யமாம். அல்லேலூயா. அப்ப வருகையில நாம் பரலோகத்துக்கு போக வேண்டுமானால் நாம் பூரணராக வேண்டும். அல்லேலூயா. சுவிசேஷம் பூரணத்துக்கு நேராக வழி நடத்தாது, உபதேசமே நம்மை சுத்திகரித்து பூரணத்துக்கு நேராக வழி நடத்தி இயேசுவின் வருகையில நம்மை கரைதரையற்ற பரிசுத்த மனமாட்டியாக நிலை நிறுத்தும். கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, ஆகையினால கர்த்தர் தந்த சபையில் அடங்கி இருக்கணும், உபதேசத்துக்கு கட்டுப்படணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கீழ்ப்படிந்து இருக்கணும். எவ்வளவு கடினமா இருந்தாலும் ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியணும். அதனால் நாம் பூரணம் அடைந்து தேவனுடைய வருகையில நாம் போகலாம். ஸ்தோத்திரம். இதன் மத்தியில நோவாவுடைய குடும்பத்தை தேவன் என்ன செய்தாரா? பேழைக்குள்ளால அடைத்து கர்த்தர் பாதுகாத்தாராம். ஏன் நோவாவுடைய குடும்பத்தை கர்த்தர் காப்பதற்கு காரணம் என்ன? ஒரே வசனத்தில் அதை 3 பாயிண்டாக எழுதியிருக்கிறேன். ஆனால் அதை சொல்வதற்கு நேரம் இல்லை. ஒரே வசனத்தில் அதை நான் முடித்து விடுகிறேன். எபிரேயர்க்குள்ள நிருபம் அதனுடைய 11வது அதிகாரம், எபிரேயர்க்குள்ள நிருபம் 11வது அதிகாரம் 7வது வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிப்போம். எபிரேயர் 11:7. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். போதும். விசுவாசத்தினாலே நோவா எச்சரிப்பின் சத்தத்தை, தேவ எச்சரிப்பின் சத்தத்தை கேட்ட வேளையில அவனுடைய வாழ்க்கையில 3 காரியம் செய்திருக்கிறான். 1, எச்சரிப்பின் சத்தத்தை பேசின கர்த்தருக்கு பயப்படுகிறவனாய் அவன் காணப்பட்டான். அல்லேலூயா. 2வது, பக்தி உள்ளவனாய் தன்னுடைய வாழ்க்கையில அவன் காணப்பட்டான். ஸ்தோத்திரம். 3வது, என் குடும்பம் இந்த அழிவில் அழிந்து போகக்கூடாது. விசுவாசித்தான். அழிவு வரப்போகிறது, மழை பெய்ய போகிறது, பெருவெள்ளம் வரப்போகிறது நிச்சயம். ஆனா என் குடும்பம் அழியக்கூடாதுன்னு சொல்லி அவன் பயபக்தி உள்ளவனாய் மாறி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு அவன் பேழையை உண்டாக்கினானாம். அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அன்றைக்கு ஒரே பேழையை தான் உண்டாக்கினான். ஒரு பேழையை உண்டாக்கி தன் குடும்பம் எல்லாம் அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது. அவனுடைய வீட்டார் எல்லாரும் மிருகங்களோட, பறவைகளோட, ஊரும் பிராணிகளோட பேழைக்குள்ள எல்லாம் உள்ள போயிட்டாங்க. மனைவியும் உள்ள போயிட்டா, 3 குமாரர்கள் போயிட்டாங்க, 3 மருமக்களும் உள்ள போயிட்டாங்க. நீங்க வேதத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரு வசனம் விதமாய் சொல்லுகிறது. ஆதியாகமம் புஸ்தகம் அதனுடைய 7வது அதிகாரம், ஆதியாகமம் புஸ்தகம் 7வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தால், தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு
கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். நல்லா கவனிக்கணும். ஸ்தோத்திரம். மனைவியை உள்ள விட்டு ஆண்டவர் கதவை அடைக்கல, அவ ஆட்டோமேட்டிக்கா சொன்ன உடனே உள்ள போயிட்டா. 3 குமாரர்களை உள்ள விட்டு தேவன் கதவடைக்கல. நோவாவுடைய வார்த்தை கேட்டு அவர்களும் ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யிட்டாங்க, உள்ள போயிட்டாங்க. மருமக்களும் அதே போல உள்ள போயிட்டாங்க. எல்லா மிருகச்சையும் உள்ள போயிட்டு. ஆனா நோவாவை மட்டும் கர்த்தர் அவனை உள்ள விட்டு அவர் கதவை அடைத்தாராம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த ஒரு வார்த்தை நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் என்னுடைய பிரசங்கம் எல்லாமே வருகை குறித்து தான் இருக்கும். அதிகமாக என்னுடைய பிரசங்கத்தில் வருகை குறித்து தான் பேசுவேன். நோவாவுடைய பிரசங்கத்தை குறித்து நான் அதிகமாக தியானித்து இருக்கிறேன். அப்பொழுது இந்த வார்த்தை ஏன் மனைவியா உள்ள விட்டு கதவை புட்டல, அவெல்லாம் உள்ள போயிட்டா, குமாரர்கள் போனாங்க, மருமக்க போனாங்க, மிருகஜன் பேருக்கு. நோவாவை மட்டும் ஆண்டவர் கர்த்தர் உள்ள விட்டு கதவை புட்டான்னு சொல்வதற்கு காரணம் என்ன? அப்போ நோவா என்ன செய்யிட்டு இருந்தார், என்ன பண்ணிட்டு இருந்தார், ஏன் உள்ள விட அவர் விட வேண்டிய காரணம் என்ன? எனக்குள்ளால ஒரு சின்ன ஒரு கேள்விக்குறி வந்தது. அந்த ஆரம்ப நாட்களில் ஸ்தோத்திரம் ஆண்டுடைய சமூகத்தில் அதை அப்படியே சொல்லி நான் ஜெபித்தேன். பாருங்க, கர்த்தரை தான் ஆலோசனை கேட்டேன், வேற யார்ட்ட ஆலோசனை கேட்கல. ஆண்டவரே, இந்த நோவாவை மட்டும் நீர் உள்ள விட்டு கதவை போட்டது காரணம் என்ன? ஏன் அவரை உள்ள விட்டு கதவை போட்டு நீர், அவங்க எல்லாம் உள்ள போனாங்களே, ஏன் உள்ள போகல என்று சொல்லி நான் காரியத்தை, இந்த ரகசியத்தை எனக்கு தெரியப்படுத்தும் ஆண்டவரேன்னு சொல்லி அன்னைக்கு நான் ஜெபித்தேன். பாருங்க, ஜெபித்த அன்னைக்கு ராத்திரியிலே சொப்பனத்தில் ஒரு காட்சி ஆண்டவர் எனக்கு காட்டினார். பாருங்க, அந்த காட்சி என்னன்னா, ஸ்தோத்திரம், அந்த பேழைக்கு முன்பதாக எல்லாரும் உள்ள போயாச்சு. எல்லாம் மிருக ஜீவன்கள், மனை, பிள்ளைகள், மருமக்கள் எல்லாம் போயாச்சு. நோவா வெளியில நிற்கிறான். ஏன் நிற்கிறான்னா, அந்த பேழைக்கு முன்னால அங்கேயும் போகிறவர்களை பார்த்து அவன் கதறுகிறான். அவன் கதறி கஞ்சி கூப்பிடுகிறான். இன்னும் கடைசி நேரம் ஆகிவிட்டது, இப்ப பெருவெள்ளம் வரப்போகிறது, இப்ப மழை பெய்ய போகுது. சகோதரனே, சகோதரியே, தாயே, தகப்பனே, தயவு செய்து உன் பாவத்தை அறிக்கை விட்டு உள்ளவா, நீ உள்ளவா, உனக்காக இந்த பேழை ஆயத்தமாக்கப்பட்டு இருக்கிறது, நீ அழியதுக்கு முன்னால வா, அழி வரப்போகிறது, அழி வரப்போகுதுன்னு சொல்லி வெளியில நின்று அவன் சத்தம் போட்டு ஒவ்வொருவரையாக அழைத்து கொண்டிருந்தான். நான் பார்த்து கொண்டே இருக்கும்போது கர்த்தருடைய வேலை நெருங்கி விட்டது. அவன் வார்த்தை கேட்டு அவன் கையை தட்டி விட்டு அசட்டை பண்ணி தான் எல்லாரும் போயிட்டு கொண்டிருக்கிறாங்க. அப்பொழுது ஒரு கரம் நீட்டப்பட்டு அவன் அப்படியே தள்ளி உள்ள விட்டு டமார் அந்த டோர் அடைகிறதை அந்த சொப்பனத்தில் நான் கண்டேன். தேவனுடைய பிள்ளையே, நோவா நீதியை பிரசங்கித்தவனுக்கு ஆத்தும பாரம். ஒருவராயிலும் மனம் திரும்பி வந்துட மாட்டார்களா? ஒருவராயிலும் தன் பாவங்களை அறிக்கையிட்டு வர மாட்டார்களா? ஐயோ, என் பிரசங்கம் எல்லாம் வீணாய் போனதே, 120 வருஷம் பிரசங்கித்த பிரசங்க வீணா போகிறதே, ஒருவராயிலும் வரமாட்டார்களா? ஆத்தும பாரத்தோடு கதறுகிறான். அந்த கதறலின் சத்தம் அவர்களுக்கு பைத்தியமாய் இருந்தது. அன்றைக்கு ஒரே ஒரு நோவா, ஒரே ஒரு பேழை. இன்றைக்கு கர்த்தர் அநேக பேழைகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அநேக நோவாக்களை கர்த்தர் எழுப்பி இருக்கிறார். அந்த பேழை தான் சத்தியத்தை பிரசங்கிக்கிற ஆவிக்குரிய சபை. அந்த நோவா தான் நீதியை பிரசங்கிக்கிறதான தேவனுடைய ஊழியக்காரர்கள். மனுஷனுடைய எந்த ஒரு காரியத்தை எதிர்பாராமல் ஆண்டவருடைய சத்தியத்தை சத்தியமாய் பிரசங்கித்து சிலரையாயிலும் அக்கினியிலிருந்து இழுத்து, அழிவிலிருந்து இழுத்து பரலோகத்துக்கு சேர்க்க வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்பட்டு பிரசங்கிக்கிற தேவ ஊழியக்காரர்கள். இன்றைக்கு அநேக நோவாக்கள் பிரசங்கிக்கிறார்கள். இன்றைக்கும் இந்த இடத்துல நோவாவை போல கர்த்தர் என்னை கொண்டு உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். தேவனுடைய வார்த்தை நீ அலட்சியம் பண்ணுக நினைக்கிறாயா? உனக்காய் ஆயத்தப்படுத்தி இருக்கிற இந்த பேழையில நோவா அந்த பேழையில் தன் மனைவியை உள்ள கொண்டு வந்துட்டான். 3 குமாரர்களை உள்ள கொண்டு வந்துட்டான். அவனுடைய 3 மருமக்களை உள்ள கொண்டு வந்துட்டான். இவ்வளவு பெண்கள் இருக்கிற சகோதரிமாரே, உங்க புருஷன் இன்னும் பேழைக்குள்ள வரலையே, உங்க பிள்ளைகள் இன்னும் பேழைக்குள்ளால வரலையே, உங்க மருமக்கள் இன்னும் பேழைக்குள்ளால வரலையே, நீங்க என்ன செய்து கொண்டு இருக்கிறீங்க? ஸ்தோத்திரம். ஆத்தும பாரத்தோடு அவர்களுக்காக அழுது புலம்புங்க, பிரயாசப்படுங்க, அழையுங்க. இன்னும் இந்த கன்வென்ஷன் கூட்டம் முடிவடையல, இன்னும் 2 நாட்கள் இருக்கிறது. இப்படி ஒரு கூட்டம் இருக்கிறது. நீ எப்படியாயிலும் வா, கொஞ்ச நேரமாயில் வந்து உட்காரின்னு சொல்லி புருஷனை அழைங்க அந்த பேழைக்குள்ளால.
நாள் ஸ்தோத்திரம், பிள்ளைகளை அழையுங்க, மருமக்களை, உங்க உறவினர்களை அழையுங்க. கர்த்தர்களை சந்திக்கட்டுமே, ஆண்டோர் பேசட்டுமே, மனக்கண்களை திறக்கட்டுமே, அவர்களும் அழிவுக்கு காப்பாற்றப்படட்டுமே. என் ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு பேசுகிறார். இந்த அழிவில் நீங்கள் காக்கப்பட வேண்டுமானால், ஒன்றாவது உங்களுடைய வாழ்க்கையில உங்கள் பிள்ளைகளை புறச்சாதிகளுக்கு திருமணம் பண்ணி கொடுக்க கூடாது. ஸ்தோத்திர, எல்லா அக்கிரமத்திற்கு விலகி நீதியை செய்கிற தெய்வ பிள்ளைகளாய் இருக்கணும். உங்க வாழ்க்கையில தேவனுடைய பிரசங்கத்தை கேட்கும்போது உணர்வடைந்து சத்தியத்துக்கு சபைக்கு அடங்கி இருக்கணும். இந்த பேழையாகிய தேவனுடைய ஆவிக்குரிய சபைக்குள்ளே உங்கள் குடும்பத்தை கொண்டு வருவதற்கு பிரயாசப்பட்டா என் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய வருகையில வெட்கப்பட்டு போகாமல் தைரியமாய் அவருக்கு நிற்கிற உன்னத பாக்கியத்தை பெறுவீர்கள். அமிதமாய் வாழ்வதற்கு, அர்ப்பணிப்பதற்கு, அழைப்பதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். ஆயத்தப்படுத்துவோம். அவர்களுக்கு காவலனராய் இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.